உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பைபிள் வசனத்தை காட்டி காட்டி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. சத்தியம் சொல்லுகிறது சார். பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களுக்கான நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். இரண்டாவது 8:5 வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. மோசே ரெஃபரன்ஸ் ஃப்ரம் பைபிள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்கள் அதிகமா பைபிள்ல இருந்து என்ன செய்வாங்க? வசனத்தை கூட காட்டுவாங்க. ஆமா, எழுதியிருக்கிறதே ஆமா, மேல இருந்து குதின்னு எழுதியிருக்கு. பைபிள் வசனத்தை காட்டி காட்டி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ பைபிளை தான் காட்டுற, ஆனால் நோக்கம்லாம் சரியில்லாத நோக்கமாக இருக்கு. சத்தியம் சொல்லுகிறது சார். பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களுக்கான நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். வசனம் பேசுனீல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும்போது வசனத்தை தான் திறப்பாராம். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு இறக்கம் போய் பைபிள் வசனத்தை அப்பதான் தூக்குவாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து எங்கிட்டோ எடுப்பாங்க சார். எப்படின்னா யோனத்தான் கூட ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான் பாருங்க, அவன் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். இதோ தாவீது குதிரையின் மேல் நின்றான், அதை எடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போது குதிரைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனை பற்றி நான் இன்றைக்கு எடுக்க போகிறேன். அட பாவிகளா, டே எங்கெங்க இருந்தோ எடுக்கிறான். எதுக்குன்னா, எப்படினாலும் இன்னைக்கு உன்னை காலி ஒன்றா விட மாட்டேன். அதான் நோக்கம் என்ன தெரியுமா? குற்றப்படுத்துவது. நோக்கம் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் பண்றது. இப்பேற்பட்டவர்களுக்கு சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். ஆனால் இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கத்தின்படி நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நிறைய கேட்டகரி இருக்கு சார். நீங்க விசா எடுக்க போகும்போது 10 கவுண்டர் இருக்கு. அல்லேலூயா சொல்லு. ஆமா, அந்த கவுண்டர்ல உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது நல்லவங்களை சிக்கினா ஸ்டாம்பிங் ஆயிரும், கெட்டவங்களை சிக்கினா ஆமா உங்களை வெளியே தள்ளுறதுக்கு தான் பார்ப்பான். அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட்ல நிறையா இருக்கும். நீங்கள் வரிசையில் நிற்பீங்க. இப்போ நீங்கள் விசா ப்ராசஸ்க்கெலாம் போகும்போது உங்களை நிப்பாட்டி வச்சு ஒவ்வொரு கவுண்டருக்காக பிரித்து விட்றாங்கல்ல. அப்போ பாப்பா நீங்கள் யார்? அவர் ரொம்ப வசனம் பேசினார். ஆமாம், வசனத்தை காட்டி காட்டி கொன்னார். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம், நீ யாருப்பா? நான் இறக்கம் பண்ணுவேன் சார், பைபிளில் ரொம்ப தெரியாது ஆனால் இறக்கம் பண்ணேன். நீ இந்த ரூட்டில் போ. அப்போ நேராக உள்ளே வரேன். நேராக பண்ணணும் சார். சொல்லுங்கள் சார், இன்டர்வியூவில் நீ யார் இறக்கம் பண்ணியா? ஆமாம். அவன் என்னென்ன பண்ணா? அது தேவையில்லை சார், அவன் இறக்கம் பண்ணிட்டார்ல. சரி, அப்போ எது பண்ணாலும் பரவாயில்ல, உள்ளே போ. நம்மளும் உள்ளே போயிடுவோம். அடுத்து இந்த குரூப் வேகமாக வரும். நானும் உள்ளே போகிறேன். இல்லை என்னப்பா, இல்லை அவருக்கு இறக்கம் பண்ணீங்க, அவர் இறக்கம் பண்ணார், இறக்கம் பண்ணேன். நீ என்ன பண்ண? நான் வசனத்தை காட்டினேன், உனக்கு வசனத்தை பார்ப்பான். இப்போ ரொம்ப லென்ஸ் வச்சு பார்த்தார் சார். அப்போ லென்ஸ் வச்சு பார்க்குற 3வது இருக்கார். இப்போ க்ளீனாக லென்ஸ் வச்சுடுவார் உனக்கு. எப்பெல்லாம் நீ மற்றவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வசனத்தை எடுக்கிறியோ, பரலோகத்துக்குள்ள அவ்வளோ சீக்கிரமா அது நான் சொல்ல மாட்டேன், நான் கிருபை பிரசங்கி. மோசே கட்டளையிட்டு இருக்கிறாரே, ஏசுநாதர் தெரியாதா? ஏசுநாதர் தெரியுமா தெரியாதா? ஏசுநாதருக்கு அந்த வசனம் தெரியும். ஆனாலும் ஆமென் சொல்லுங்க, கை தட்டுங்க. மதுபானம் நியாயப்பிரமாணத்தை கையாத்தட்டு. ஆமென். அவர் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார், அவர் அன்பில் நிறைந்திருக்கிறார். அதனால நீ சொல்ற மோசே வசனமே அவருக்கு தெரியாது. நீங்களும் மதுபானத்தில் நிறைந்தவர்களாய் அன்பில் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நியாயப்பிரமாணம் உங்கள் கண்களுக்கு தெரியாது, அவர்களை மன்னிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.